எம்ஜிஆருடைய தொண்டை. யார்? பண்டுட்டி. நான் ஓபிஎஸ் எம்ஜிஆர் படத்தை தான் பார்த்துருப்பேன், எம்ஜிஆர் பார்த்துருக்க மாட்டேன். அப்போ இவர் விஜய் தான் நல்ல தலைவன் சொன்னார்னா, இவருடைய எம்ஜிஆரோடு இருந்த அந்த நாட்களை, அந்த தகுதியை யார் மறந்துடணும்? பண்டுட்டி மறந்துடணும். ஏன்னா அவர் எம்ஜிஆர் தொண்டை விஜய்கிட்ட போவது, எம்ஜிஆரை விஜய் என்பது, விஜய் எம்ஜிஆர் என்பதா? எம்ஜிஆர் தொண்டை 1 கோடி தொண்டை ஏற்றுக்குவானா? நீ 2 நாளாக செய்தி என்ன ஓடுது? விஜய் தான் எம்ஜிஆர் ஓடுதா? போயிட்டு தான் இருக்கு. எம்ஜிஆரை சொல்லாமல் இவனும் அரசியலுக்கே வர முடியல. கருப்பு எம்ஜிஆர் இருக்கிறான், வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிறான், மஞ்சள் எம்ஜிஆர் இருக்கிறான், சின்ன எம்ஜிஆர் இருக்கிறான். யார? சுதாகரனை. ஒரே ஒரு எம்ஜிஆர் தாயா. வெள்ளை தொப்பி போட்ட ஒரே கருப்பு கண்ணாடி போட்ட ஒரே எம்ஜிஆர் தான். பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர் எம்ஜிஆர். அண்ணா முதலமைச்சராக யாரு? எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சராக எம்ஜிஆர். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினை, எடப்பாடியை, ஜெயலலிதாவை எல்லாத்தையும் முதலமைச்சராக்குறது எது? ரெட்டை இலை. ரெட்டை இலை இருந்தால் அவர் முதலமைச்சர், ரெட்டை இலை தோத்தா கருணாநிதி முதலமைச்சர் தானே. அந்த தகுதி விஜய்க்கு வந்துருச்சா? இது பண்டுட்டி சொல்லாமா? அப்படி எம்ஜிஆர் என்னையா படித்த? எம்ஜிஆர் என்ன தெரிந்து கொண்டாய்? உன்னை எங்கே அனுப்பிச்சார் எம்ஜிஆர்? இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுவதற்காக ஐநாவுக்கு அனுப்பிச்சார். உலக நாடுகள் சபை உன்னை அங்கே அனுப்பிச்சாரு. உன்னை எங்கே அனுப்பியிருக்கணும்? தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு அனுப்பியிருக்கணும். கும்முடி கூடுவாஞ்சேரி முனிசிபாலிட்டியில் உன்னை பேச சொல்லியிருக்கணும்.